படிவத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு புதிய வாக்காளரையும் பார்த்தேன், 92 வயது மூத்த வாக்காளரையும் பார்த்தேன். ஆக இதுதான் வாக்கின் வலிமை. எவ்வளவு வலிமையான ஒரு ஜனநாயகத்தில் நாமெல்லாம் வாழுகிறோம் என்பதுதான். ஆக இங்க வந்து பார்க்கும்போதே உங்க எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஐஆர் எந்த அளவிற்கு இலகுவாக மக்களிடம் சென்று அடைந்திருக்கிறது. மக்கள் தங்கள் கடமை என்று இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே பிஎல்ஓக்களை நான் எல்லோரையுமே பாராட்டுகிறேன். அவங்க எல்லோருமே வந்து ஒரு சமுதாய கடமையோடு ஆற்றி இருக்கிறார்கள். அதனால இந்த எஸ்ஐஆரை பத்தி பயமுறுத்தி கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பதிலடி என்று தான் நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில மிக அழகாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் 17ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்படும், முழுமையான பட்டியல். அதுக்கு அப்புறமும் நேரம் இருக்குது. அதுலயும் உங்களுக்கு பெயர் இல்லைன்னா அதுக்கப்புறமும் அவகாசம் இருக்குது. ஒருவேளை அரசாங்கம் சொல்ல அடையாள அட்டை கையில இல்லைன்னா கூட பிஎல்ஓக்கள் அவர்கள் விசாரித்ததின் அடிப்படையில் கூட அவங்க சர்டிஃபை பண்ணலாம். எந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் ரிலாக்ஸ் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. தேர்தல் ஆணையம் ரிலாக்ஸ் ஆக ஆக மற்றவங்களுக்குலாம் டென்ஷன் ஆயிடுறாங்க, அரசியல்வாதிகள்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க, சில அரசியல்வாதிகள். அதனால இந்த எஸ்ஐஆர் 2026க்கு பின்னால பண்ணலாம், 6க்கு பின்னால பண்ணலாம்னா 1 கோடி பேரை வந்து பொய்யா வாக்களிக்க வச்சுட்டு பின்னால செய்து ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படும்? இன்னைக்கு உண்மையிலே நான் இங்க சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இன்னைக்கு வந்த வரைக்கும் என்னோட இந்த பூத்துல எலிஜிபிள் வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டு இருக்கிறார்களா என்று கேட்டேன். எலிஜிபிள் வாக்காளர்கள் யாரும் நீக்கப்படவில்லை என்று சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் வந்து அட்ரஸ் மாறி இருக்கு, அதை வந்து கொடுக்க வந்திருக்கிறார். ஆக நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டவர்த்தனமாக இதே மாதிரி வெளிப்படையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழால பேசும்போது இன்னைக்கு நான் பார்த்ததுல கிறிஸ்டினா சொன்ன பொண்ணு, ஒரு ஃபர்ஸ்ட் வாக்காளர் சொன்ன பேரே கிறிஸ்டினா, ரெண்டாவது இன்னொரு பொண்ணு ஜோசபின்னு சொன்னாங்க. 2 பேருமே நான் இன்னைக்கு பார்த்த 4-5 பேர்ல 2 சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள்னா உங்களுக்கு நாங்க ஃபார்மை கொடுக்க மாட்டோம், உங்க ஓட்டெல்லாம் நாங்க டெலீட் பண்றோம் நான் சொல்றாங்க. அதனாலதான் நான் முதலமைச்சருக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கிறிஸ்துமஸ் விழால பேசும்பொழுது எஸ்ஐஆர் மூலம் சிறுபான்மை வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் கேட்கிறாரு, சொல்றாரு. எத்தனை சிறுபான்மை வாக்குகள் நீக்கப்பட்டு இருக்கிறது? எத்தனை சிறுபான்மையினருக்கு ஃபார்ம் 6 கொடுக்கணும்னா நீ இந்துவா இல்ல சிறுபான்மையினரா? சிறுபான்மையினருக்குன்னா கொடுக்க மாட்டேன்னு யாராவது அதிகாரி சொன்னாங்களா? சிறுபான்மை வாக்குகள் நீக்கப்பட்டு இருக்கிறதா? இது இவ்வளவு ஒரு விஷயத்தை மரியாதைக்குரிய முதலமைச்சர் கக்கி கொண்டிருக்கிறார் என்பது வேதனை. அவர் எடுத்த அந்த ஓத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, உறுதிமொழிக்கு எதிராக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். எப்படி சிறுபான்மை வாக்குகள்லாம் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி அவரால் சொல்ல முடியும்? ஆக சிறுபான்மை மக்கள் மீதும் அவர்களிடமே ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்ல, நேற்று கிறிஸ்துமஸ் விழால போய் அவர்களை வாழ்த்துவதற்கு பதிலாக இந்துக்களை நிந்தனை செய்வதிலையும் பாஜகவை எதிர்ப்பதிலையுமே தனது நேரத்தை முழுவதுமாக செலவிட்டு, நான் தான் நேற்றே கேட்டிருந்தேன், கேக்கு கட் பண்ண போனீங்களே முதலமைச்சர் அவர்களே, என்னைக்கான எங்க தீபாவளி விழாக்கு வந்து வெடி வெடித்திருக்கிறீர்களா எங்களோடு? இன்னைக்கு வந்து சொல்றீங்க நான் வந்து பைபிள் வாசகங்களை நீங்கள் இன்று மேற்கோள் காட்டுகிறீர்கள். யாராவது மதம் சார்ந்த எண்ணத்தோடு உங்களோடு வந்தால் அவர்களை சந்தேகிங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்க பகவத்கீதையை மேற்கோள் காட்டி இருக்கிறீர்களா முதலமைச்சர் அவர்களே? என்றைக்காவது நீங்க உணவுகளை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, என்னைக்காவது இந்துக்களுக்கு வாழ்த்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்களா முதல்வர் அவர்களே? ஏன்னா முதல்வர் ஒரு துவேஷத்தை வேற்றுமையை விதைத்து கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் என்பவர் எல்லோரையும் ஒற்றுமையாக இருக்க வைக்க வேண்டுமே தவிர தொடர்ந்து அதாவது இந்துக்கள் தங்கள் உரிமையை பற்றி பேசினால் ஏதோ வெறியோடு பேசுகிறார் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அங்கே சில சிறுபான்மையினர் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லும் போது அப்ப இந்துக்கள், இந்து மத தலைவர்கள் இந்துக்களுக்கு வாக்களிக்க சொன்னால் அது மதவாதம். ஆனால் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு வாக்களிங்க சொன்னால் அது மதவாதம் இல்லை. ஆக இந்த போலி மதவாதத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் இங்கே வலிமையாக பதிவு செய்கிறேன். கடந்த 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தான் இருந்தாங்க. அப்போ வந்து இந்த போலி வாக்காளர்லாம் சேர்க்கும் போதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணல. ஆனா இப்போ வந்து பாஜகவும் அதிமுகவும் வரவேற்கிறன்றது எந்த ஒரு ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எல்லாருமே திமுக சொல்லியிருக்காங்க. எப்படி மேடம்? செந்தில் பாலாஜி அப்படிதான் கேட்பாரு. ஏன்னா எஸ்எஸ்ஆர் என்ற ஒரு நடைமுறை இருந்தது. அப்போ எல்லா
அரசியல் கட்சி தொண்டர்களும் அந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஆனால் சில நேரங்களில் நான் போட்டி போடும் பொழுது டி நகர் தொகுதியில் 20,000 வாக்காளர்கள் எங்கள் பேர் இல்லை, ஆனால் வாக்காளர் அடையாள அட்டை. அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர். இவ்வளவு நாள் உள்ள நடைமுறையில் சில விதிமீறல்கள் இருந்து விட்டது, அதனால தான் எஸ்ஐஆர். அதனால அதுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அன்னைக்கு திமுக தொண்டர்களும் இருந்தாங்க, அதிமுக தொண்டர்களும் இருந்தாங்க, பாஜக தொண்டர்களும் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு எஸ்ஐஆர் என்பது அதனால தான் முற்றிலுமாக தூய்மைப்படுத்தப்படுகின்ற ஒரு பணி, தூய்மையான பட்டியல். அதுக்காக தான் எஸ்ஐஆர் வேணும். மறுபடியும் அதே வாக்காளர்கள், இறந்தவர்கள், இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள், டபுள் வாக்காளர்கள் என்று சொல்கின்ற இரட்டை வாக்காளர்கள் இவங்கெல்லாம் இருந்திடக்கூடாது என்பதற்காக தான் எஸ்ஐஆர். ஆக இன்னைக்கு 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதன் மூலமாக ஏறக்குறைய எஸ்ஐஆர் என்பது தேவை என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா, இதான் நான் கேட்கின்ற கேள்வி. இல்லைன்னா அந்த 1 கோடி வாக்காளர்களும் அது இரட்டை வாக்காளர்கள் இன்னைக்கு என்ன சொல்லலாம், மறுபடியும் பணி அவங்க பட்டியல் கொடுத்து வாக்காளராக சேர்க்கப்படலாம். ஆனால் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பெருசா யாரும் சேர்க்க வரல, யாரும் டெலீட்டும் பண்ணல. இந்த பகுதி மக்கள்லாம் இங்கே வந்து கொண்டு இருக்கிறாங்க, வெளிப்படையா லிஸ்ட்டை வச்சிருக்கிறாங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது எஸ்ஐஆரை பற்றி ஒரு பூதம் மாதிரி, அதுவும் சிறுபான்மையினரை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு பூதம் மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒட்டுமொத்தமா இந்த எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டது 97 லட்சம் பேர்ல இடம்பெயர்ந்தவர்களோட சதவீதம் தான் அதிகம். அவங்க இரட்டை பகுதியிலே இருந்திருக்கக்கூடும். அந்த கணக்கீடு இந்த கணக்கீடு ஏதாவது ஒப்பிட்டுருக்காங்களா? உங்க அகில இந்திய தலைமை இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. நீங்க பாஜக இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப நான் நீக்கப்படுறது யாருக்கும் தயக்கம் இல்லை, ஆனா இடம்பெயர்ந்தவர் நீக்கம் இல்ல, அவங்க எராடிகேட் பண்றதுன்றது எப்படி? இல்ல, இடம்பெயர்ந்தவர்கள் இன்னொரு இடத்துல பதிவு செய்யப்பட போறாங்க, அவ்வளவுதான். நேத்து ஒரு தலைவர் சொல்றாரு, ஒரு இடத்துல இடம்பெயர்ந்தாங்கன்னா என்னோட இடத்துல ஆட் ஆதானே ஆகணும் அப்படின்னு. எல்லாமே ஆட் ஆகாது, ஏன்னா டெலீட் ஆனவங்க எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கலாம். இப்போ ஒரு பெரியவர் 92 வயசு பெரியவர் என்ன சொன்னாருன்னா, நான் வேறு பகுதியில் இருந்தேன், அங்க எனது நீக்கப்பட்டு நான் இங்க புதுசா கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதான். ஆக இது எல்லாத்தையுமே வெளிப்படையா அதுக்குன்னு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கும் பொழுது இதுல ஏன் நம்ம இவ்வளவு சந்தேகம்? இன்னும் சொல்ல போனா அடையாள அட்டையை பார்த்தீங்கன்னா எல்லா அடையாள அட்டையும் இருந்து எதுவுமே என்கிட்ட இல்லை, ஆனா பிஎல்ஓக்கள் போய் விசாரிச்சுட்டு இவங்க இந்த ஓட்டர் தான் சொன்னா அதையும் தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்கிறது. எல்லாத்துக்கும் மேல புதிய வாக்காளர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். என்னன்னா பழையபடினா ஒரு நாள் கொடுப்பாங்க, அன்னைக்குள்ள ஃபார்ம் கொடுக்கலன்னா அவங்க சேர முடியாது. ஆனால் இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டுல ஜனவரி, ஜூன், அக்டோபர் இந்த 1ஆம் தேதி அவங்க 18 வயது பூர்த்தி அடைந்தா கூட அவங்க புதிய வாக்காளராக சேர முடியும். ஆக புதிய வாக்காளர்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு, வாக்கு வலிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற வகையில் இதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் இதை எதிர்ப்பவர்களை நான் எதிர்க்கிறேன். இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் என்ன பதில் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். நாங்கள் இன்னைக்கு நேரடியாக கேட்டோம், எல்லாரும் முன்னாலேயும் தான் கேட்டேன், எத்தனை வாக்காளர்கள்? 450 வாக்காளர்கள் எலிஜிபிள் வாக்காளர்கள், தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டார்களா? இல்லை. இன்னைக்கு புதிய வாக்காளர்கள் எத்தனை பேர் கொடுத்தாங்க? நேற்று 18 வயது நிறைந்தவர்கள் 15 பேர் கொடுத்தாங்க, இன்னைக்கு 16 பேர் கொடுத்தாங்க. முன்னாலே தங்கச்சி கிறிஸ்டினா கொடுத்தாங்க. அது சிறுபான்மை வாக்குகள்லாம் நீக்கப்படுகிறது என்று சொல்வதே தவறு, அவர்கள் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதும் தவறு என்பது எனது கருத்து. ட்விட்டர் போட்டிருந்தீங்க, புதுச்சேரியை போல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும்னு. ஆனால் அதிமுக சைடில் பல டைம் சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் அமைச்சரவை இடம் கிடையாது, அதிமுக தான் தலைமைன்ற மாதிரி. என்ன மீனிங்ல போட்டீங்க மேடம்? இல்ல, தேசிய அமைச்சரவை இடம்ன்ற மாதிரி இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி தான். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அதிமுக இருக்காங்க. புதுச்சேரி அங்க அமைச்சரவையில இடம் இல்ல, அங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போட்டேன் நான், அதனால தான் போட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணி வேறு இடத்துல வேறு மாதிரி இருக்கலாம். அங்க பீகார்ல வேற மாதிரி இருக்கலாம், புதுச்சேரியில வேற மாதிரி இருக்கலாம், தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கலாம். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. புதுச்சேரியில வெற்றி பெற்றதை போல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொன்னேன். அதுதான். கோயம்புத்தூர் போகும்போது நீங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒண்ணா போனீங்க, ஏதாவது அரசியல் ரீதியா பேசிக்கிட்டீங்களா? ஆமா, பேசணும். ஒன்னா தான் போறோம், அதனால ஒன்னா போகணும். தேர்தலில் ஒன்னா போறோம், அதனால விமானத்திலயும் ஒன்னா போகணும். இதுல என்ன பிரச்சனை இல்லை. அரசியல் தான் பேசணும். அரசியல் பேசலாம் நான் சொல்ல மாட்டேன், அரசியல் தான் பேசணும். அந்த நம்பிக்கையில தான் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்ன்றது நான் தெளிவா சொல்றேன். அதனால நிச்சயமா அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும், பாஜக அதற்கு துணை நிற்கும், பாஜகவும் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் மிகுந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலேட்டு நான் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் உதயநிதிக்கு புகழ் பாடுங்க, ஆனால் பள்ளியிலலாம் செவுறு ஒழுங்கா இருக்கா, குழந்தைங்களுக்கு பக்கத்தில் போகிற வழி சரியா இருக்கா? ஒரு இடத்துல செவுறு விழுந்துருச்சு, ஒரு இடத்துல பாம்பு கடிச்சிருக்கு, ஒரு இடத்துல பாம்பு போய் கடிச்சிருக்குதுங்க. ஆசிரியர் வராங்களான்னு பார்த்தா பாடம் வருதான்னு பார்த்தா பாம்பு வருதுங்க. என்னங்க நடக்குது இங்கே தமிழ்நாட்டில்?
கல்லூரி பள்ளிக்குள்ளே கொலை நடக்குது. கத்தி கத்தி படிக்கிறாங்களான்னு தெரியாது, கத்தி கொண்டாடுறாங்க. பாதை சரியா இருக்கான்னு தெரியாது, போதையோட வர்றாங்க. ஆக இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில கூட திருநெல்வேலிக்கு போய் திருநெல்வேலியில நான் கேட்கிறேன், SEZ நாங்குநேரி என்னாச்சு? தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லி கொண்டிருந்தீங்க. உங்க ஆட்சியில என்ன அளவுக்கு தெற்கு வாழ்ந்திருக்கிறது? இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மறைக்கிறதுன்னு சொல்றாரு. கீழடிக்கு அதிக நிதி ஒதுக்கியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். கீழடியில அதை ஆரம்பித்து வைப்பதற்கு அன்றைய சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மகேஷையும் அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் கூட்டிட்டு போனது நானு. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கருப்பு கொடி காட்டினாங்க. இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்திய கூட்டணி சார்ந்த கருப்பு கொடி காட்டினாங்க. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் இன்னைக்கு நமது அகழ்வாராய்ச்சிகளுக்கு ஒரு எக்ஸிபிஷன் வேணும்னு, அருங்காட்சியகம் வேணும்னு அடிக்கல் நாட்டியது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். யூபி அரசாங்கத்தில் எவ்வளவு செஞ்சீங்க, எத்தனை அருங்காட்சியகம் ஓபன் பண்ணீங்க, எத்தனை ரயில் விட்டீங்க, எத்தனை விமான நிலையங்களை விரிவுபடுத்தினீங்க, எத்தனை போர்ட்டை விரிவுபடுத்தினீங்க, எல்லாத்தையும் பட்டியலிடட்டும். என்னால 2014 இருந்து 2024 வரை மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சதுன்னு பட்டியலிட முடியும். ஆனா நீங்க கூட்டணியில இருந்த 20 ஆண்டுகள், ஏறக்குறை 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னா ஒன்னும் பதில் சொல்ல முடியாது முதலமைச்சர் அவர்களால். நான் இன்னைக்கே சவால் விடுறேங்க. நான் NDA அரசாங்கத்துல என்னென்ன தமிழகத்திற்கு செஞ்சோன்னு அடிப்படை கட்டமைப்பில் இருந்து, வந்தே பாரத் ட்ரெயின்ல இருந்து, மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்ததில் இருந்து என்னால பட்டியலிட முடியும். யூபி அரசாங்கத்துல நீங்க 5 அமைச்சர் வச்சுட்டு என்ன செஞ்சீங்கன்னு முதல் நான் கேட்கிறேன். சும்மா காலையில ஆரம்பிச்சு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு. நான் கேட்கிறேன், திடீர்னு முதலமைச்சரை கனவுல அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அது மத்திய அரசு, பிஜேபி ஆட்சியில் இருந்து அது ஒன்றிய அரசு. திடீர் காலையிலிருந்து மக்களுக்கு சலிச்சு போச்சுங்க. நேற்று கிறிஸ்துமஸ் விழாவிலையும் பாஜக ஒன்றிய அரசு, இன்னைக்கு காலையில திருநெல்வேலியில போய் அங்கேயும் ஒன்றிய அரசு. நீங்க என்னதான் மக்கள் நீங்க சொல்ல 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 எவ்வளவு ஒன்றிய அரசை பார்த்து மிரண்டு போய் இருக்கிறீர்கள் என்று நன்றாக தெரிகிறது. எல்லாத்துக்கும் மேல திருப்பரங்குன்றங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு பூரணச்சந்திரன் இன்னைக்கு உடல் முழுவதும் தீக்கொளித்து அவரை பத்தி மோசமாக சமூக வலைதளங்களில் பதிவிடுறீங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, தமிழ்நாடு முழுசா பத்தி எரியுதான்னு கேட்கிறார். பத்தி எரியணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இந்துக்கள்ங்க. இந்துக்கள் நாங்க அமைதியா அவங்க இருந்து ஓட்டுல காமிக்க போறாங்க. மற்றவர்கள் பத்தி எரிஞ்சதுன்னா பாத்தீங்களா 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 மதவேற்றை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். பூரணச்சந்திரன் மாதிரி இன்னும் பல உயிர்கள் போகக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனா திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றும் உரிமையை நாங்கள் பெறுவோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு அங்க கந்தூரி விழாக்கு கொடியேத்துறீங்க. அதை தடுத்தாங்களா இந்துக்கள்? எங்கேயாவது தடுத்தாங்களா? தடுக்கல. ஆனா விளக்கு தூணை தடுக்கிறீங்க. ஆக இந்துக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் வேற்றுமை ஏற்படுத்துவதே முதலமைச்சர் தாங்க. சேர்ந்துட போறாங்களே, சேர்ந்துட்டா நாம சோர்ந்து போயிருவோமேன்னு சேர்ந்துடக்கூடாதுன்னு நான் பீட்டர் அல்போன்ஸை கேட்கிறேன். சொல்றாரு அங்க எரிச்சாங்க இங்க எரிச்சாங்கன்னு. நீங்க சிக்குகளை இந்திரா காந்தி கொலை உண்டவுடன் என்ன பண்ணீங்க? நீங்க அங்க ஏன் இலங்கை தமிழர்கள் என்னங்க நீங்க செஞ்சீங்க? இலங்கை தமிழர்களை எரித்து கொல்லப்பட்ட போது நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க? அதனால இன்னைக்கு நாடு பாதுகாப்பாக இருக்கிறது, மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். SIR உண்மையிலேயே ஜனநாயக முறைப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எனக்கு மகிழ்ச்சி. இங்கே வந்து பார்த்த உடனே BLOக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க தெரியுமா? நாம் ஒரு ஜனநாயக கடமையில நம்மளோட பங்கை ஆற்றிட்டோம் என்று. அதனால ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கிறது. 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் அமைதியாக இருப்பார்கள். திமுககாரன் நம்மள எலெக்ஷன் அன்னைக்கு தொந்தரவு பண்ண மாட்டான், லைன்ல நிக்க வைக்க மாட்டான்னு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நான் நினைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தமிழக மக்கள் தமிழிசைக்கு ஏமாற்றம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. 2026 தமிழிசை அவர்கள் போட்டியிட்டால் ஏமாற்றம் தான் மிஞ்சுன்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. அமைச்சர் சேகர் பாபு மாதிரி அம்மா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஐயா அப்பாட்ட வரல. நான் வெற்றி பெறணுன்றதுக்காக நான் எங்க மோடி கிட்டே தான் இருக்கிறேன். என்னைக்கும் எங்க டேடி கிட்டே நான் போல, நான் மோடி கிட்ட தான் இருக்கிறேன். எங்க டேடி கிட்ட போனா நான் போய் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்களோட கொள்கை பிடிப்பு, நீங்கெல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லை. அம்மா அம்மாண்டி அப்பா அப்பான்னு பின்னால போயிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உதயான்னு போவீங்க, இனியான்னு போவீங்க. நாங்க அப்படி இல்லைங்க. நாங்க தேசம்னா தேசம் தாங்க. தோட்டாலும் நான் தேசத்துக்காக நிக்கிறேன், துணிச்சலா நிப்பேங்க. நான் நிப்பேங்க, நின்னா ஜெயிப்பேங்க, ஜெயிக்கலன்னா தோத்தாலும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. தமிழக மக்களுக்காக நிக்கிறேன். நான் இன்னைக்கு ஆளுநரா இருக்காம
வந்து தெருவில் நின்று ஓட்டு கேட்கறதே வெற்றி நான் நினைக்கிறேங்க. வெற்றி நான் நினைக்கிறேன். நான் போய் அங்கே ஒரு உங்களை மாதிரி இல்லையே நம்ம டாக்டராகவே நான் தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். ஆளுநராக இருந்தாங்க உள்ள உட்கார்ந்து இருந்திருக்காங்களா இல்லை. ஏன் வந்தேன்? தமிழக மக்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன். அதனால அண்ணன் சேகர் பாபுக்காக நான் வரல, என்னை சேர்த்துக் கொள்கின்ற மக்களுக்காக வந்திருக்கேன். 2026 நீங்களா நானான்னு பார்த்துடலான்னு நான் சொல்றேன். பார்த்துடலாம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அங்கே திருப்பரங்குன்றத்தில் திருப்பங்கள் வரும்னு சொல்றேன். அதனால நிச்சயமாக மாற்றங்கள் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை அதிக கவனம் செலுத்துதுன்னு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ப. சிதம்பரம் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் ப. சிதம்பரத்தை கேட்கிறேன். நிதி அமைச்சரா இருந்து தமிழக மக்களுக்கு நீங்க கொண்டு வந்தது என்ன? தம்பி கார்த்திகே சொல்றாரு, நாங்க கொஞ்சம் சிவகங்கையை பார்க்காம விட்டுட்டோம், அதனால மன்னிச்சுக்கோங்க. அவங்க கான்ஸ்டிடியூன்சிக்குள்ளே ஒரு ஊரை அவங்களால பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு சொல்றாங்க, அவர் சொல்றாரு இன்னைக்கு காந்தி கொல்லப்பட்டாராம். எப்படி? மீண்டும் ஒரு முறை கொல்லப்பட்டார். முதல்ல கொன்னது யாரு? அதாவது இல்ல ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதான்றது. இந்த காங்கிரஸை கலைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த காந்தியோட பேரை கேட்காம அந்த காங்கிரஸை வச்சிருக்கிறதுனால தான் நீங்க தான் காந்தியை கொன்று கொண்டு இருக்கிறீர்கள். காந்தியின் உள்ளத்தை கொன்று கொண்டு இருக்கிறீர்கள். காந்தி சொன்னாரு, நான் வச்சிருக்க காங்கிரஸ் கிடையாது இதுன்னு. கலைச்சுட சொன்னாரா இல்லையா? என்ன காங்கிரஸ் நீங்க வச்சிருக்கீங்க? ஊழல் மிகுந்த காங்கிரஸ். ஊழல் மிகுந்த காங்கிரஸ் பார்க்க கூடாதுன்னு காந்தி அதை கலைக்க சொன்னார். இன்னைக்கு மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். 125 நாள் வேலை, பதிவுப்பட்ட வேலை. அவர்களுக்கு வேலை இல்லாத நாட்களில் அவர்களுக்கு கேரண்டி. அதே மாதிரி பணியில் நிரந்தரம் அவங்களுக்கு. ஆக இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை தவிர மறைக்கப்படவில்லை. பெயர்ல தான் மகாத்மா காந்தி இருக்கு, இல்ல அவர் பணியில் இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா.